வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் மேற்கொள்ள இருந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வுகள் மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் திமுக அதிமுக தலைமையில் இரு கூட்டணிகள் களத்தில் உள்ள நிலையில் பாஜக தனி கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டில் 19 தொகுதிகளில் பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது. மேலும் 4 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. மீதமுள்ள 16 தொகுதிகளில் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் பாஜக தேசிய தலைவர்களும் அடிக்கடி தமிழகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 4 மற்றும் 5 ஆகிய 2 நாட்கள் தமிழகத்தில் அமித்ஷா பிரச்சாரம் செய்வதாக கூறப்பட்டது. டெல்லியில் இருந்து வரும் அமித்ஷா ஏப்ரல் 4ஆம் தேதி மதுரை, தேனி, சிவகங்கையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும், ஏப்ரல் 5ஆம் தேதி தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திடீரென அமித்ஷாவின் தமிழக சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரது பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அமித்ஷா வருகையில் சிறிது மாற்றங்கள் செய்யப்பட்டதாகவும், இன்று இரவு மதுரை வருவார் என்றும் கூறப்பட்டது. இன்று இரவு 10 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானத்தில் மதுரை வர உள்ளதாகவும், நாளை காலை 10 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி சென்று பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. சிவகங்கை, தென்காசியில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் அமித்ஷா காரைக்குடியில் நடக்கும் ரோடு ஷோவில் பங்கேற்பார் எனவும், அதன் பின் நாளை மாலை 3 மணிக்கு தென்காசியில் ரோடு ஷோவில் அமித்ஷா பங்கேற்பார் எனவும், அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரியில் நடக்கும் ரோடு ஷோவில் அமித்ஷா பங்கேற்பார் எனவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிர்க்க முடியாத காரணத்தால் அமித்ஷாவின் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.